அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் இம்தாதுல் முஸ்லிமின் சபையின் 31வது ஆண்டு புனித ரமலான் வரவேற்பு விழாவை எங்களது சொந்த இடத்திலேயே நடத்துவதை பெருமையாக நினைத்து இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தித்தரும்படி நெருஜி ரோடு மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி ஏ அப்துல் ஹக்கீம் ஹஜ்ரத் அவர்களை தலைமையேற்று நடத்தித்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இம்தாதுல் முஸ்லிம் சபையின் சார்பாக அதை நான் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆரம்பமாக கிராத் மௌலவி KM முஹம்மது அன்சாரி நூரி ஹஸ்ரத் அவர்கள் ஓதி துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى وجدك ضالا فهدى وجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر فأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم. கீதம் தீனிசை பாடகர் அல்ஹாஜ் டாக்டர் தேரிலந்தூர் தாஜுதீன் அண்ணன் அவர்கள். بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரமலானே வருக என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பான விழாவை நடத்தி வர இருக்கின்ற ரமலானை எந்த வகையிலெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை தயார் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ரமலானை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இம்தாதுல் முஸ்லிமினுடைய அருமையான அந்த செயல் திட்டங்களிலும் அதுவும் ஒன்று. அந்த கொண்டாட்டங்களிலே இன்று நாம் ஒன்று கூடி ரமலானை வரவேற்பதற்காக ஆயத்தமாக இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த ரமலானிலே செய்யக்கூடிய இபாதத்துகளை
ஏற்று இம்மை மறுமை வாழ்வையை நமக்கு சிறப்பாக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே வைத்து, இம்தாதுல் முஸ்லிமீன் சங்கத்துடைய அந்த ஒரிஜினல் அந்த சொந்த கட்டிடத்திலே இங்கு நிகழ்வது எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. ஒரு அருமையான ஒரு பார்த்தா ஃபினிஷிங் பண்ண மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணால் மேலெல்லாம் மூடி எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சங்கத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற அனைத்து விழாக்களையும் செயல்பாடுகளையும் கபூல் செய்து வரக்கூடிய தலைமுறைக்கு இது போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை உற்று நோக்கக்கூடியவர்களாக அதை செயல்படுத்தக்கூடிய தலைமுறையினருக்கும் சொல்லக்கூடியதாக அது அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது சொல்லித்தரப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இது போன்ற விழாக்களின் மூலமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தக்வாவை செய்து வாழக்கூட சொன்னார்களோ அந்த தக்வாவோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல அல்லாவின் பேரருள் கொண்டு நம்முடைய இருக்கக்கூடிய கூத்தாநல்லூரை பொறுத்தவரையிலும் நிறைய கல்ஃபிலே இருந்தவர்கள் எல்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் அகமது மைதீன் அண்ணன் அவர்கள், எம்மாரி, மற்ற ஹயாத் ஹாஜான, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். எல்லோரும் அவர்கள் அந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய காலங்களிலே சமுதாயத்திற்காக, ஊருக்காக எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மாலான முயற்சிகளை, உதவிகளை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றிலும் முன்னணி வீரர்களாக செயல்பட்டவர்கள். அவர்கள்தான் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் என்பதனை இந்த நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய், இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக, உம்மத்திற்காக அர்ப்பணித்து சென்று விட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், நாம் இப்பொழுது சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, அவர்கள் காலத்தில் நடந்த ஏசியில் இருந்திருப்பார்களா? ஃபேன் தான் அவர்கள், எலக்ட்ரிக் ஏதாவது எந்த விதமான நவீன ஏற்பாடுகளும் இல்லாமல் வாழ்ந்து இந்த சமுதாயத்தை, உம்மத்திற்கு வரக்கூடிய காலங்களிலே எல்லா சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவிலே தான் எங்கே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், மன்னர் நபிகள் வசிக்கும் பேரை மாளிகை பெறவில்லை, தன்னோடிருக்க ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை. பெருமான் நபிகள் எழுதும் பேரு, பெருமான் நபிகள் எழுதும் பேரு பேணா பெறவில்லை. உம்மி நபிகள் படிக்கும் பாக்கியம் நூற்கள் பெறவில்லை. வள்ளல் நபிகள் வழங்கும் நேரம் வான்மழை பெய்வதில்லை. அள்ளி கொடுத்த கரத்தை பார்த்து ஆகாயம் சிவப்பதில்லை. வாசநபியின் வயிற்றை முழுதாய், வாசநபியின் வயிற்றை முழுதாய் உணவே பார்த்ததில்லை. தாசீம் நபியின் வீட்டில் இருக்க
காசுக்கு தகுதி இல்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. இரவே வருவதில்லை. இரவே வருவதில்லை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அர்ப்பணிப்போடு வாழ்ந்து தந்ததுதான் இந்த தீனுல் இஸ்லாம். இதனை நமக்கு கிடைத்த பெரும்பேராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதங்கப்பட்டார்களே, பார்க்காமலே இந்த உம்மத்து அவர்கள் மீது இவ்வளவு அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், தௌராத்திலே சொல்லப்படுகின்ற பெயர்களுக்கு நாங்கள் என்னை இந்த மெசேஜரை இந்த நபித்துவத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒருவராக என்னை பிறக்க செய்வாயாக என்று கேட்டபொழுது, இல்லை மூசா அவர்களே, நீங்கள் முந்திக் கொண்டீர்கள், முடிந்தது அவ்வளவுதான் என்று அல்லாஹ் சொல்ல இருக்கின்றான் என்ற செய்திகளை உலமாக்கள் சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நமக்கு கிடைக்காத நாம் கேட்காமலே கிடைத்த ஒரு பாக்கியம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறந்திருப்பது. எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அந்த உண்மையான உம்மத்தாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை பெறக்கூடிய உம்மத்தாக நம் அனைவருக்கும் அந்த பேர் உபகாரத்தை நினைக்கக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த மண்டத்தினுடைய அரும்பெரும் செயலாளர் அருமை சகோதரர் சலீமுத்தீன் அவர்கள் எழுதிய சில வரிகளை இந்த காலத்தின் அருமை கருதியும் இங்கே முறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானே வருக என்ற வரவேற்பை எந்தெந்த வகையிலெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் மூமினும் ஆசைப்பட வேண்டும் என்பதனை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அருளை அள்ளி வழங்க வரும் புனிதமான மாதம், திருமறையை முழுதும் ஓதி இறைவன் நெருக்கமடைய ஆசை, கலா இல்லாமலே ஐவேளை தினம் ஜமாத்துடன் தொழ ஆசை, நோன்பு திறக்கும் நேரம் அல்லாஹ் தேவை கேட்க என் ஆசை, தேவை கேட்க என் ஆசை, ஆசை எனக்கு ஆசை, நன்மை அதிகம் அடைய ஆசை, ஆற்றும் செயல் 1க்கு 10 நன்மை அடைய ஆசை, நாளும் எனக்கு ஆசை, மன்னிப்பையும் வழங்க வரும் மதிப்பு மிக்க மாதம், அதன் மத்தியிலே இருக்கும் 10 அழுது கேட்க ஆசை, மன்னிப்பையும் வழங்க வரும் மதிப்பு மிக்க மாதம், அதன் மத்தியிலே இருக்கும் 10 அழுது கேட்க ஆசை, அறிந்து அறியாமலுமே நான் தெரிந்து தெரியாமலுமே செய்த பாவம் யாவும் அல்லாஹ் பொறுத்தருள என் ஆசை, பொறுத்தருள என் ஆசை, ஆசை எனக்கு ஆசை, நன்மை அதிகம் கொள்ள ஆசை, நரக மீட்சி தரவிருக்கும் நலம் நிறைந்த மாதம், அதன் இறுதி 10 இஅ்திகாஃபை இருக்க எனக்கு ஆசை, நரக மீட்சி தரவிருக்கும் நலம் நிறைந்த மாதம், அதன் இறுதி 10 இஅ்திகாஃபை இருக்க எனக்கு ஆசை, ஸலவாத்தையும் திக்ரையும் இங்கே அதிகம் சொல்ல பேராசை, வானவர்கள் வந்து இறங்கும் இரவை அடைய என் ஆசை, இரவை அடைய என் ஆசை, ஆசை எனக்கு ஆசை, நன்மை அதிகம் அடைய ஆசை, ஆசை எனக்கு ஆசை, நன்மை அதிகம் அடைய ஆசை. இந்த ஆசையை ஒவ்வொரு மூமினும் முஸ்லீமும் நம்முடைய நெஞ்சங்களிலே தேக்கி
வரக்கூடிய அந்த முழு ரமலானையும் முழுமையாக பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. மிக அழகான கருத்துள்ள அற்புதமான பாடலை பாடிய அண்ணன் தாஜுதீன் அவர்களுக்கு அல்லாஹ் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வரவேற்புரை ஹாஜி பி மீரான் மைதீன் கொய்யா அண்ணன் அவர்கள், உதவி செயலாளர் இம்தாதுல் முஸ்லீம் சபை. அஸ்ஸலாமு அலைக்கும். 31ஆம் ஆண்டு ரமலான் வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது ஊரை சேர்ந்த ஜமாத்தார்களும் உலமாக்களும் பெண்களும் ஆண்களும் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் வருக வருக என வரவேற்று, அடுத்தபடியாக அஜர்த்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, புனிதமான மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மளை எல்லாம் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சபையை அங்கீகரித்து கொள்வானாக. தலைமை உரை என்ற அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஹஸரத் அவர்களுடைய பயானிற்கு வழிவிட்டு ஒரு சில வார்த்தைகள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியில் பதில சொன்னார்கள், அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்யக்கூடிய அந்த அமல்தான் அல்லாஹ்விற்கு ஆக மிக பிடித்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் எல்லாரும் அறிந்த இந்த ஹதீஸ், குறைவாக இருந்தாலும் தொய்வில்லாமல் நிரந்தரமாக வளமையாக செய்யப்படக்கூடிய அந்த அமல் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது. அந்த வகையில் இமாம் அஸ்ஸாலி அவர்கள் தன்னுடைய கித்தாபில் ஒரு இடத்துல குறிப்பிடுவார்கள், நாம் செய்த அமல் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது, மக்பூலியத்தை பெற்றுவிட்டது என்பதற்கு உண்டான அடையாளம், எந்த அமலை நாம் செய்து வருகிறோமோ அதை மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அப்படி இருப்பது மக்பூலியத்தினுடைய அடையாளம் என்பதாக இமாம் அஸ்ஸாலி அவர்கள் தன்னுடைய கித்தாபில் குறிப்பிடுவார்கள். செய்கிற அமலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். மௌத்தாகிற வரைக்கும் அந்த அமல்கள் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட்டால், தொய்வில்லாமல் இடையிலேயே முடிந்து போகாமல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலையை தந்துவிட்டால், அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம், நாம் செய்த இந்த அமலை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சபையினர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் வந்துவிட்டது. தொடர்ந்து இந்த ரமலானை வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு சொல்லத்தரக்கூடிய ஒரு பாடம், இந்த காரியத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதாக நம்ம இதை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். தொய்வில்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல சிரமங்கள் இருந்தாலும் இது நடத்தியே ஆக வேண்டும், ஒவ்வொரு வருடமும் என்ற நியத்தில் நாம் செய்து வரக்கூடிய இந்த அமல் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது என்பதற்கு ஒரு சிறு அடையாளம். இன்ஷா அல்லாஹ் இருக்கிற காலம் வரை தொய்வில்லாமல் இந்த காரியம், இந்த அமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் நல்ல நசீபுகளை தந்தல் புரிவானாக. அடுத்து ஒரு சில விஷயங்களை, புனிதமான இந்த ரமலான் வர இருக்கிற காரணத்தினால, அதில் குறிப்பாக நம்ம பகுதியில் எல்லா பயானையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தெரியாத விஷயங்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தீனுடைய தொடர்புடைய ஊரில் நாம் இருந்து கொண்டிருக்கிறதுனால ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு சில விஷயங்கள் ரமலான் வர இருக்கிற காரணத்தினால், கண்ணியத்திற்குரியவர்களே,
வருகிற ரமலான் புனிதமான மாதம் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதில் நேரங்களை வீணடிக்காமல் குறிப்பாக சில அமல்களில் நம்ம கவனம் செலுத்தி கொண்டே இருக்கணும். முதல் விஷயம், அதிகமாக குர்ஆன் ஓதணும். எந்த அளவுக்குன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆனுடைய தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்கணும். ரமலான் துவக்கத்திலிருந்து ரமலான் முடிகிற வரை அதிகமான பக்கங்கள் ஓதி அதிகமான குர்ஆன்கள் முடிக்கக்கூடிய ஒரு நேரங்களை ஒதுக்கி சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் ஃபஜர் பயானில் அடிக்கடி குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி தான் சொல்கிறது. குர்ஆனுடைய தொடர்பு இல்லைன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முசீபத். அன்றாடம் குர்ஆனை பார்க்காத நாள் மிக முசீபத்து பிடித்த நாள் என்பதாக நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, சில விஷயங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். அதில் ஒன்று குர்ஆனை பார்க்கிறதுக்கு நன்மை. பெற்ற தாய் தந்தைகளை பார்ப்பதற்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். புனிதமான கஅபாவை பார்ப்பதற்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். அப்போ குர்ஆனை பார்க்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லி சொன்னால் அதை ஓதுனா அது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற முடியும். அதனால் வரக்கூடிய ரமலானில் நிறைய குர்ஆன்கள் ஓதணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த அமல் ரமலானோடு முடிந்து விடாமல் ரமலானிற்கு பின்பும் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனுடைய தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு விஷயம், நம்முடைய கபரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், கபரு பிரகாசமாக அமைய வேண்டும் என்று விரும்பினால் குர்ஆனை பார்க்காத நாள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தப்படுகிறது. ரெண்டாவது, இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக துஆக்கள் செய்யணும். துஆவினால் மாற்ற முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, கலா கதரையை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று உண்டு என்று சொல்லி சொன்னால் அது துஆவிற்கு உண்டு என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். துஆ அவ்வளவு பெரிய வலிமை. எப்படிப்பட்ட விஷயத்தையும் துஆவினால மாற்ற முடியும், மாற்ற முடிந்திருக்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது துஆ. அதனால துஆக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஏன்னா ரமலானுடைய மாதம் துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மாதம் நபி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதிகமான துஆக்கள், குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில், ஸஹருடைய நேரத்தில் நிறைய நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால், ஸஹருடைய நேரங்களில் நிறைய பயான் நடக்கும். டிவிகளில் நிறைய பேச்சாளர்கள் பேசுவாங்க. ஆர்வமாக பயான் பார்க்குறங்கிற நியத்தில் பயானை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். எந்த பலனும் இல்லை. அது ஒரு புனிதமான நேரம், பயானுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நேரம் அல்ல, அது இபாதத்துக்குரிய நேரம். ஸஹருக்கு எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய தஹஜத்துகள் தொழுகணும், நிறைய துஆக்கள் செய்யணும். அந்த நேரத்தை இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கணும், பயானுக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய நேரம் அல்ல என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ளணும். அப்போ ரெண்டாவதாக நாம் அதிகமாக நேரங்களை ஒதுக்கக்கூடியது துஆவிற்காக. மூன்றாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் நிறைய செய்யணும், பாவ மன்னிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது ஒரு அடியான் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது என்பதாக நபி அவர்கள் சொல்வார். எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருக்கத்தை பெறுகிறோம், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுகிறோம், அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறுகிறோம். அதனால் அதிகமாக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடக்கூடிய நாட்களாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அதிகமாக நபியின் மீது ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். நிறைய ஸலவாத்துக்கள் ஓதணும். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஷஃபாத்தை பெறணும். நம்மளை பார்த்து நபி அவர்கள் சொல்லணும், இவரை சுவனத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல ஷஃபாத்து செய்யக்கூடிய ஒரு நசீபை நம்ம பெறணும்னு சொல்லி சொன்னால் நபியின் மீது அதிகமாக நம்ம ஸலவாத்துக்கள் ஓதணும். மரண நேரத்தில் களிமா சொல்லி மரணிக்கணும்னு சொல்லி சொன்னால் அதிகமாக நபியின் மீது ஸலவாத்துக்கள் ஓதணும். இந்த ஸலவாத்துக்களை புனிதமான இந்த மாதத்தில் அதிகமாக ஓதக்கூடிய நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த அமல்களை கொண்டு ரமலானை அலங்கரித்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று உடல் ஆஃபியத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளை உடல் சுகத்தையும் தந்து சுவனத்தை பெறக்கூடிய மகத்தான நசீபை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எங்க போயிட்டாரு? அதற்கு அடுத்தபடியாக இந்த ரமலான் வரவேற்புனுடைய சிறப்புரையாக நன்றியுரை ஜனாப் எஸ் சலீமுதீன் அவர்கள் இப்பயே நன்றியுரை சொல்லி முடிச்சிடுறாங்க.
வாங்க சொல்லிட்டா அப்படின்னா துலகி போகிற ஒரு இது வந்துடும். அதனால் முன்கூட்டியே நன்றியை சொல்லியிருந்தோம். நன்றி சொல்வது நம்முடைய கடமை. எங்களுடைய இந்த எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய நாட்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்துவதற்கு உதவி புரிந்த எங்கள் சபை அங்கத்தினுள்ள அனைவருக்கும் மிகவும் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். 3 நாள் ஏற்பாடு தான் இது. இந்த 3 நாளிலே இப்படி ஒரு சிறந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய உதவி புரிந்த அங்கத்தினருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த ஜமாத் நிர்வாகிகளுக்கும் மற்றும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் அதிகப்படியாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மக்தப் மதரசா நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய மக்தப் விழா அசர் டு மகரிப் நடந்தது. ஷாவுக்கு பிறகு பரிசளிப்பு விழா இருக்கிறது. அதனால் அதனுடைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி உதவியதற்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். எல்லாத்திற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக முடிவு தருவாய் ஏற்படும் பொழுது இஷா பக்தை ஒரு 15 நிமிஷம் தள்ளி வைத்து, அதாவது 8:15க்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் மஸ்ஜில் ஹுதா நிர்வாகத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வெளியூரிலிருந்து இங்கு சிறப்பு பேச்சாக வந்திருக்கிற ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடையும் போர்த்தி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொன்னாடையை பெரிய பள்ளிவாசல் தலைவர் கலனி அகமது மைதான் அவர்கள் போர்த்தி சிறப்பிப்பார்கள். நாரே தக்பீர். அதுபோல் எங்களுக்கு சிறப்பு பேச்சாளரை அழைத்து வருவதில் ஒத்துழைப்பு நிலையை எங்களுக்கு வருடம் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கி புகழ்கீதம் இசைப்பதற்காக எங்கள் சொந்த சபை உறுப்பினர் போல வகை புரிந்த எங்கள் பாடகர் அண்ணன் தேரழந்தூர் தாயின் அவர்களுக்கு மன்பவுலா சபையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எஸ்ஏ புகாரி மௌலானா எம்ஏ எம்ஃபில் அவர்கள். ஹசரத் அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக பணி செய்து வருகிறார்கள். ஹசரத் அவர்கள் நமக்கு ஒரு 30 வருடங்களாக சிறந்த ஒரு நண்பர். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்வதுண்டு, ரமலானுடைய காலங்களில் சிறந்த ஒரு ஹாஃபில் அவங்க கீழிருந்து மேலே ஓதி போவாங்க. நான் கேட்டிருக்கிறேன், ரமலானில் ஒரு பக்கத்தில் நம்ம மேலேருந்து ஓதுவோம், ஹசரத் அவங்க கீழிருந்து வரிகளை மேலே அப்படி ஓதிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு மிக திறமையான ஹாஃபிஸ் அவர்கள், காரி அவர்கள். திருச்சி அன்வாரும் ஹசரத்து இஷ்குல்லா ஹசரத் அவர்களுடைய மருமகனார் அவர்கள் மிகப்பெரிய ஞாபக மாற்றல் உள்ளவர்கள். ஹசரத் அவர்களும் நானும் திருச்சியில் 2-3 வருஷம் ஒன்றா பணி செய்தோம். அன்றைய காலத்திலிருந்து தொடங்கிய அந்த நட்பு இன்று வரைக்கும் அவர்களோடு சிறந்த ஒரு நட்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகாக பேசக்கூடியவர்கள், அழகாக பழக்கூடியவர்கள். ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக பணி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பூர்ணையில் மலேசியா, சிங்கர் போன்ற நகரங்களுக்கு தராவி தொழுகைக்கு போகக்கூடியவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜஷ்னமேல் அதில் 2013 12 நாட்கள் தொடர்ந்து பயான் செய்தவர்கள். ஹசரத் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله
لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أيها الناس قد أطلكم شهر عظيم مبارك إلى آخر الحديث. آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த விழாவின் தலைவர் எனது பாசத்திற்குரிய கால் நூற்றாண்டை கடந்த நண்பர் ஹசரத் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் உலமா பெருமக்கள் உள்ளிட்ட ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை பதில் சலாம் சொல்வது வாஜிபு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டவனாக ரமலானை வரவேற்போம் என்கிற இந்த உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இம்தாதுல் முஸ்லிமீன் என்கிற இந்த மன்றம் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக ரமலானை வரவேற்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். அப்துல் ஹக்கீம் ஹசரத் அவர்கள் சொன்னது போல, ஒரு காரியத்தின் சிறப்பு என்பது அதை நிலையாக செய்வதில் தான் அமைந்துள்ளது. ஒரு நாள் செய்தார், மறுநாள் செய்யவில்லை என்றால் அவர் அந்த முதல் நாள் செய்த காரியம் வானுலகம் புகழ்கிற அளவுக்கு இருந்தாலும் அது நிலைக்காது, அது மறந்து போகும். ஆனால் அதே தொடர்ந்து செய்யப்படுகிற போது அல்லாஹுவினுடைய அங்கீகாரமும் பிரியமும் கிடைப்பதோடு மக்களிடத்திலேயும் அது நிலைத்து நிற்கும். அந்த புகழ் மக்களுடைய நாவுகளில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இந்த இம்தாதுல் முஸ்லிமீன் என்கிற இந்த நற்பணி மன்றம் கியாமத் நாள் வரை தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தௌஃபீக்கை நல்குவானாக. இதை நடத்துகிற தலைவர், செயலாளர் மற்றும் அதற்கு உதவியாக இருக்கிற எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தன்னுடைய மேலான கருணையை நசீபாக்கி அருள்வானாக. மேலானவர்களை, நாமெல்லாம் புனித ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அது வர இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி எதற்காக? ஒருவேளை ரமலான் மாதம் வந்ததும் நமக்கெல்லாம் அந்த சஹர் மற்றும் இஃப்தார், நமது இளைஞர்கள் இரவு முழுக்க விழித்திருப்பது, அந்த கஞ்சி போன்ற காரியங்கள், இதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியா? அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய ஆயுளை தான் குறைத்திருக்கிறான், ஆனால் அந்த ஆயுளிலே நூற்றாண்டுகள் வாழ்ந்த பழைய உம்மத்தினுடைய நன்மைகளை பெற வேண்டும் அல்லது அதை பீட் பண்ண வேண்டும், முந்த வேண்டும் என்பதற்காக சிறப்பான சில மாதங்களையும்
சிறப்பான சில இரவுகளையும் தந்திருக்கிறானே, அதை பயன்படுத்துவோம் என்கிற ஒரு ஆசையிலா? மேலான பெரியோர்களே, புரிகிறதா? நாம் ரமலானை வரவேற்று காத்திருக்கிறோம், அது எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். அதை வரவேற்று பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகிறோமே, எதற்காக என்று சொன்னால், அந்த மாதத்தை கனிமத்தாக, மிகப்பெரிய ஒரு நியமத்தாக கருதி அதை பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஒரு பரீட்சைக்கு படிக்குகிற மாணவர் நன்கு படித்திருக்கிறார், பரீட்சையை எதிர்நோக்கி காத்திருந்தார், வந்தது, பரீட்சை ஹாலுக்கும் போனார், அவருக்கு வழங்கப்பட்ட நேரம் 3 மணி நேரம் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 3 மணி நேரத்தில் அவர் சும்மா இருந்தால் அத்துணை கேள்விகளையும் அவரால் அட்டன் பண்ண முடியுமா? சிந்தித்து கொண்டே இருக்கணும். 1 மார்க் கொஸ்டினை ஃபில்லப் பண்ணலாமா, 2 மார்க் கொஸ்டினை ஃபில்லப் பண்ணலாமா, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லா கொஸ்டினையும் எடுக்க முடியும், அட்டன் பண்ண முடியும். இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருந்தார், மறுபடியும் எழுத தொடங்குறாரு, அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். லாஸ்ட் மினிட்ஸில் முடியும் போது, டைம் முடியும் போது நிறைய பதில் தெரியும், ஆனால் டைம் இருக்காது. ஏன்? இடைப்பட்ட நேரங்களை அவர் வீணாக கழித்து விட்டார். அதனால்தான் பரீட்சை ஹாலில் அந்த எக்ஸாமினர்கள் சொல்வார்கள், வரிசையாக நீங்கள் பதில் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை, எந்த பதில் தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்க. மதரசாக்களிலும் அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். பரீட்சை ஹாலில் அமர்ந்ததும் சொல்லுவோம், நீங்கள் சும்மா இருக்காதீங்க, எந்த பதில் உங்களுக்கு தெரியுதோ அந்த நம்பரை போட்டு முதலிலோ 2வதிலோ எழுதுங்கள் என்று ஷாஃபி மதுஹபுடைய மாணவர்களுக்கும் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு தர்த்தீபு ஃபர்ல் இல்லை, இந்த பரீட்சையுடைய அந்த பேப்பரில் தர்த்தீபு வேண்டாம் என்று சொல்லுவோம். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், எப்படி அந்த பரீட்சை எழுதக்கூடிய மாணவர் 3 மணி நேரத்தை தவற விட்டு விட்டால் அவரால் பரீட்சையில் ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாதோ, அதுபோல புனித ரமலானுடைய 30 நாட்களை நாம் பயன்படுத்த தவறிவிட்டாலோ, அதை வீணாக கழித்து விட்டாலோ, அது நம்மை விட்டும் போனது திரும்ப நமக்கு கிடைக்காது. நம்ம நினைக்கலாம் அடுத்தடுத்த வருஷங்களில் பயன்படுத்தி கொள்ளலாமே, அதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் இருக்கிறது. மேலான பெரியோர்களே, ரமலானை வரவேற்போம் என்கிற இந்த விஷயத்தில் நாம் முதலில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டியது அமலுக்காக தயாராக வேண்டும். நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்ய நாம் தயாராக வேண்டும். நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். ரமலானை வரவேற்போம் என்கிற நிகழ்ச்சியை வல்லல் நபி நடத்தியிருக்கிறார்கள். இந்த இம்தாதுல் முஸ்லிமீன் நடத்துகிற இது மாதிரி தமிழகத்தின் பல பகுதிகளில் நடைபெறுகிற அந்த நிகழ்வை போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்போம் என்கிற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். எப்படி? ஒரு சஹாபி குறிப்பிடுகிறார், خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر شعبان. ஷஅபானுடைய கடைசி நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். என்ன பிரசங்கம்? ரமலானை வரவேற்று பிரசங்கம் செய்தார்கள். அதைத்தான் நான் இன்னைக்கு இந்த பயானில் உங்களுக்கு அந்த ஹதீஸை அப்படியே சொல்லப் போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. பெருமானாருடைய வழியில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த ரமலானை வரவேற்கப் போகிறோம். நம்ம மனோ இச்சைக்கு இதில் இடம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு இதில் நடத்தலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி ரமலான் வரும் முன்பே ஷஅபானுடைய கடைசி நாட்களிலே உரையாற்றினார்கள், ரமலானை ஆர்வப்படுத்தினார்கள், தூண்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், ரமலானின் மகோன்னதங்களை உயர்வுகளை எடுத்துரைத்தார்கள். அதை மட்டும்தான் நமக்கு மத்தியில் நான் இன்ஷா அல்லாஹ் பகிரப் போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொடங்குறாங்க பாருங்க. ஐயுஹன் நாஸ், மக்களே, கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன் முபாரக்குன், உங்களை நோக்கி வர இருக்கிறது முபாரக்கான மகத்தானதோர் மாதம். ஏங்க அல்லாஹு தாலா 12 மாதங்களை நமக்கு படைச்சிருக்கிறான். எல்லா மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் ரமலானை போல ஒரு சிறப்பு மற்ற மாதங்களுக்கு இல்லை. முழுக்க முழுக்க அமலுக்குன்னே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இது. மற்ற இதையெல்லாம் நம்ம விட்டுடணும். நான் சமீபத்தில் கூட ஒரு பயானில் சொன்னேன், அருமை தாய்மார்களுக்கும் சொன்னேன், அருமை பெரியோர்களுக்கும் சொன்னேன், உங்கள் ஷாப்பிங் முழுவதையுமே ரமலானுக்கு முன்னால் முடிச்சிருங்களா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் நினைக்கிறீங்க புதிய டிசைன் எல்லாம் ரமலானில் தான் வருது. புதிய டிசைன் வருது என்று நாம் ஷாப்பிங்கு போனாலும் கூட அன்றைய பகல் நேர நோன்பு நமக்கு அப்படியே வீணாக போயிடுதா இல்லையா? ரொம்ப சிரமத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? போயிட்டு அன்று இரவில் நாம் நின்று தொலை வருகிறோமா?
தராவீஹுக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், விடுமுறை கொடுத்துட்றோம் இல்லை. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த 30 நாட்கள் நமக்கு ஒரு பெரிய கனிமத், இதை நாம் பயன்படுத்தணும். அதனால் மற்ற உலக காரியங்கள், உலக தேவைகள் அனைத்தையும் ஷாபானிலேயே முடித்து விடுவது, ரமலானை முழுக்க முழுக்க அமலுக்கென்றே ஒதுக்கி கொள்வது. தூக்கமும் ஒரு இபாதத், தஸ்பீஹ் திக்ரும் ஒரு இபாதத், ஹஜரத் சொன்னது போல் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பதும் ஒரு இபாதத். ஏதாவது ஒரு இபாதத்தில் நம்முடைய பகலும் இரவும் கழிய வேண்டும். இதுதான் ஒரு ஆசை. ரமலானை வரவேற்போம் என்கிற இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான். சும்மா வரவேற்று நாம் அமர்ந்து விடுவதல்ல. அதை வரவேற்பது எப்படின்னு சொன்னால் 3 காரியங்களை கொண்டு. ஒன்று, அதற்காக நாம் தயாராகுவது, அமல்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு. தேனிசை தென்றல் நம்முடைய அந்த தாஜுதீன் ஹாஜியார் அவர்கள் படித்தது போல அந்த ஆசை. முதல் பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆசை, ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை. 2ஆம் பத்தில் மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை அடைய வேண்டும் என்றொரு ஆசை. 3வது பத்திலே நரக மீட்சி பெற வேண்டும் என்பது ஆசை, இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை. இந்த ஆசையெல்லாம் ரமலானுடைய 30 நாட்களில் நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான பெரியோர்களை, சகோதர பாசத்தோடு சொல்வேன், ரமலானை அமல்களை கொண்டு மட்டும் நாம் கழிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தை பற்றி குறிப்பிடுகிற போது இப்படி தான் தொடங்கினார்கள். ஷஹ்ருன் அலீமுன் முபாரக்குன். முபாரக்குன்கிற வார்த்தையை நீங்கள் மனசில் வைக்கணும். குர்ஆனில், ஹதீஸில் முபாரக்கான பரக்கத்தான வார்த்தை என்பது அது எல்லாவற்றிற்கும் சொல்லப்பட்டதில்லை, சில குறிப்பிட்டவைகளுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒன்று இந்த ரமலானுடைய மாதம். பரக்கத் என்பது நம்முடைய முஸ்லீம் சமூகத்திற்கென்று அல்லாஹ் ஒதுக்கி உள்ள ஒரு பாக்கியம். மற்றவர்களுக்கு அதனுடைய உணர்வுகளோ அதனுடைய அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களோ இருப்பதில்லை. அல்லாஹு தாலா நமக்கு பரக்கத்தை வழங்கியிருக்கிறான், மற்றவர்களுக்கு கசரத்தை, அதிகத்துவத்தை வழங்கியிருக்கிறான், நமக்கு அபிவிருத்தியை வழங்கியிருக்கிறான். உண்மையில் நாம் ரமலானுடைய மாதத்தில் பரக்கத்துகளை அனுபவிக்கத்தான் செய்கிறோம். கூத்தாநல்லூர் மட்டுமல்ல, எல்லா இஸ்லாமிய மக்களும் ரமலானிலே பொருளாதார பரக்கத்துகளையும் அனுபவிக்கிறார்கள், நேரங்களிலேயும் அவர்கள் பரக்கத்துகளை அனுபவிக்கிறார்கள். ஏன், நமக்கு ஒரு உதாரணமே போதுமே. சமீபத்தில் கொரோனாவுடைய காலம் வந்துச்சு, அதில் ரமலானும் வந்தது. நாம் எல்லோருமே வீட்டிலே தான் இருந்தோம். யாரும் பெரிய அளவுக்கு வேலைக்கோ தொழிலுக்கோ எங்கேயும் போகலை, வியாபாரத்துக்கோ போகலை. ஆனாலும் யாருக்காவது காசு பணங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சா? அந்த ரமலானில் நல்ல முறையில் நாம் செலவழித்தோம். எங்கள் ஊர் மேலப்பாளையத்திலெல்லாம் சுப்ஹானல்லாஹ் எல்லா உணவு பதார்த்தங்களும் டோர் டெலிவரி செய்யப்பட்டுச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. அப்போ அதற்கு காரணம் பரக்கத். அல்லாஹ் அந்த மாதத்தை, அல்லாஹுடைய ரசூல் நமது உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருன் முபாரக்குன்னு சொன்னாங்களே, அந்த பரக்கத்தை நாம் அனுபவித்தோமா இல்லையா? பரக்கத்தை குறித்து மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்லும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடைசி 3 ஆண்டுகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் கடைசி 3 ஆண்டுகள் இருக்கிற போது இஸ்லாத்தை ஏற்றார்கள். நாயகத்தினுடைய சபையில் தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்ச பரக்கத்தை பாருங்கள். இப்போ நாம் மதரசாக்களில் 7 வருஷங்கள் ஓதித்தர்றோம், சில மதரசாக்களில் 5 ஆண்டுகள் ஓதித்தர்றாங்க. இதுதான் ஆண்கள் மதரசாவுடைய அதிகபட்ச எண்ணிக்கை. இந்த 5 ஆண்டுகளிலே அல்லது 7 ஆண்டுகளிலே எத்தனை ஹதீஸுகளை மனனம் செய்ய முடியும் அப்படின்னா, மிஞ்சி போனால் சில 100 ஹதீஸுகளை மனனம் செய்யலாம். ஆனால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 ஆண்டு காலம்தான் அஸ்ஹாபு சுஃபாவுடைய மாணவர். நாயகத்தினுடைய அந்த பாசறையில், அந்த மதரசாவிலே பயின்ற மாணவர் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை மனனம் செய்து ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். இது பரக்கத்தா இல்லையா? எப்படி சாத்தியப்பட்டுச்சு? 3 ஆண்டுகள்ங்கிறது ஒரு 1000 நாட்கள் தான் வருது. 1000 நாட்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸை அவர்கள் மனனம் செய்து நமக்கு ரிவாயத்து செய்திருக்காங்கன்னா அது ஒரு பரக்கத்தா இல்லையா? அல்லாஹ் அவருடைய ஆயுளிலே, அவருடைய கல்வியிலே பரக்கச் செய்தானா இல்லையா? பொருளிலேயும் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கச் செய்தான். அவர்கள்ட்ட கொஞ்சம் பேரித்தமலங்கள் தான் இருந்துச்சான். அந்த கொஞ்சம் சில பேரித்தமலங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு அது போதுமா இல்லையா என்கிற சந்தேகம் வந்துச்சு. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், இந்த பேரித்தம்பழங்கள் தான் என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய ரிசுக்கு, இதில் நீங்கள் துவா செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி அதில் தன்னுடைய முபாரக்கான அந்த ஒரு உமிழ்நீரை லேசாக உமிழ்ந்து விட்டு ஒரு பையிலே வைத்து, இந்த பையை நீங்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும், அதை மூடியே வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பையுக்குள் கையை விட்டு எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்தணும்.
பை முழுவதையும் திறந்துவிடக்கூடாது, அதுபோல் பையை தொலைத்துவிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், சில பேரித்தம்பழங்கள் மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோ 1 கிலோ அளவிலான பேரித்தம்பழங்கள் 25 ஆண்டு காலம் அவர்களுக்கு ரிசுக்காக அது பயன்பட்டது. அது எப்போ, அது கூட தீர்ந்து போகலையா, வரலாற்றில் எழுதுகிறார்கள் அது தீர்ந்து போகலை. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஷஹாதத்துடைய அந்த நாளில், அவர்கள் ஷஹீதான அந்த நாளில் தொலைந்து போனது அந்த பை. அப்போ கிட்டத்தட்ட அது 25 ஆண்டுகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையை அது துவா செய்து பரக்கத்தாக்கி ஹஜ்ரத் அபூ ஹுரைராவிடத்தில் கொடுத்ததிலிருந்து 25 ஆண்டுகள் அவருடைய கையில் அது இருந்தது. அதை வச்சு அவங்க தான் மட்டும் சாப்பிடலை, பல விருந்திலே அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை பகிர்ந்திருக்கிறார்கள், தாபியன்களுக்கு அதை பகிர்ந்திருக்கிறார்கள். 25 வருஷங்கள் அது அவர்களுக்கு போதுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது பரக்கத்தா இல்லையா? இந்த பரக்கத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒதுக்கி தந்துள்ளான். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து சொல்லுகிற போதே ஷஹருன் முபாரக்குன், உங்களிடத்திலே முபாரக்கான மாதம் வந்துவிட்டது, உங்களுடைய பரக்கத்தான மாதம் உங்களிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அந்த பரக்கத்தை நாம் அடையணுமா இல்லையா? வலிமார்களுக்கும் அல்லாஹு தாலா பரக்கத்தை தந்திருந்தார். அவர்களின் பொருளில், அவர்களின் வார்த்தைகளில், அவர்களின் உபதேசங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருந்தார். ஜுனைதுல் பக்தாதி சையீதுல் த்வாயிஃபத்துல் அவுலியா, வலிமார்களுடைய கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களிடத்தில் அவருடைய முரீது ஒருவர் ஹஜ்ரத் அவர்களை நான் ஹஜ்ஜுக்கு செல்ல நாடியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெரிய பணக்காரர்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு பணமெல்லாம் இல்லை. இன்றைக்கும் நிதர்சன உதாரணம் என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு பணம் இருப்பதை விட அதன் மீது உண்டான ஒரு ஆர்வமும் காதலும் இருந்தால் அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்த்துறான். இப்போ ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், நான் ஹஜ்ஜுக்கு போக நாடியிருக்கிறேன், துவா செய்யுங்கள். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னிடத்தில் இருந்த ஒரு திர்ஹம்ங்கிறது இன்றைக்கி உள்ளதுக்கு ஒரு 25 ரூபாய் தான் வரும். ஒரு திர்ஹத்தை எடுத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு சென்று வா என்று சொன்னார்கள். ஒரு திர்ஹத்துக்கு எங்காவது போக முடியுமா? 25 ரூபாய்க்கு நாம் மிஞ்சி போனால் திருவாரூர் தான் போகலாம். அந்த ஒரு திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த அவர்கள் பக்தாதுடைய வெளிப்புறத்தில் வந்தபோது அங்கே ஹஜ்ஜுக்கு ஒரு டீம் புறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் ஒட்டகத்திலே பாத யாத்திரையாக நடந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அப்போ ஒட்டகத்தினுடைய டீம் ஒன்று அப்பொழுது புறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கூட்டம் இவர்களையும் அழைத்தது, எங்கள் கூட நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாங்க, எங்கள் கூட வர இருந்த ஒருவர் வராமல் இருந்து விட்டார், அவருக்கான ஒட்டகம் மட்டும் அப்படி இருக்கிறது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். இவர் அழகாக, இவருக்கு ஒரு வாகனம் கிடச்சிருச்சு, அந்த ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்துட்டார், ஹஜ்ஜுக்கு போனார். இங்கே கூட இருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, இவர் நம்ம கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உணவு, இவருடைய மற்ற தேவைகளை அந்த கூட்டத்தாரே பார்த்துக்கிட்டாங்க. இவர் அப்படியே ஹஜ்ஜுக்கு போனார், ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்ப வந்தார். அந்த ஒரு திர்ஹம் அப்படியே இருந்துச்சு, காலியாகவே இல்லை, அது செலவாகவே இல்லை. அந்த ஒரு திர்ஹத்தை கொண்டு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் கொடுத்தாங்க. தாங்கள் கொடுத்த அந்த திர்ஹம் எனக்கு மிகப்பெரிய பரக்கத்தாக அமைந்தது, ஹஜ்ஜுடைய அமலையை நான் நிறைவேற்றி வந்துட்டேன். இப்போல்லாம் நம்மளால் நம்ப முடியல அது, ஆனால் பரக்கத்துனா அப்படி தான், நம்ப முடியாது. நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய நாட்டங்கள் என்னவோ, அந்த நாட்டங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறைந்த காசு பணங்களை கொண்டு அல்லது ஒன்றுமே இல்லாமல் கூட அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து நிறைவேற்றி தருவான். அதை நம்முடைய முன்னோர்கள் கண்கூடாக கண்டு நமக்கு அனுபவமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக புனித ரமலானுடைய மாதம் என்பது ஷஹருன் முபாரக்குன், முபாரக்கான மாதம். முதல் கட்ட இன்ட்ரடியூஸ் அறிமுகமே அப்படி தான் நபி அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் நாம் முதலில் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும், பரக்கத்திற்கான அமல்களை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு பல கட்டங்களுக்கு பரக்கத்து வேண்டும், அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும், முன்னெடுப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிறிய ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த உபதேசம் தான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட யா ரசூலல்லாஹ், எனக்கு பரக்கத்து கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். எனக்கு பரக்கத்து கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தும் அலத் தஹாரா, எப்பொழுதும் ஒலுவோடு இரு, அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. நம்மளால் இது முடியும், கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நம்முடைய ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியில் காலை கழுவிட்டு தான் வரப்போகிறோம். அந்த காலோடு சேர்த்து இன்னும் சில உறுப்புகளை கழுவிட்டு வந்தால் அதுதான் ஒலு. அப்போ ஒலுவோடு நாம் இருந்து விட்டால் அந்த பரக்கத்து
நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய ரிஸ்கில், நம்முடைய ஆயுளிலே, நம்முடைய குடும்பத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எளிய ஒரு வழி என்னென்னா எப்பொழுதும் நாம் ஒலுவோடு இருப்பது. ஆக முதல் கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்கிற போது, எடுத்துரைக்கிற போது ஷஹ்ருன் முபாரக்குன் என்று சொன்னார்கள். அடுத்ததாக மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்திலே நன்மைகள் அதிகம். ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரலுடைய சவாப், அப்படித்தானே? ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபரலுடைய சவாப். ஃபரலுக்கான கூலி நமக்கு தெரியும், 1க்கு 10 தொடங்கும். இப்போ ஒரு ஃபரலை நாம் நிறைவேற்றினால் 70 ஃபரல் அப்படின்னு வைத்து கொண்டால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியோர்கள் நாம் எல்லோரும் வருகின்ற ரமலானில் 30 நாட்களும் ஃபரலை நிறைவேற்றிவிட்டால், இமாம் ஜமாத்துடனோ அல்லது முன்ஃபரிதாகவோ தனியாகவோ ஆக மொத்தம் நாம் ஃபரலை நிறைவேற்றிவிட்டால், அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுது? 150 வக்துகள் நாம் தொழுததாக ஆகும். 30 நாளைக்கு 150 வக்துகள் தொழுததாக ஆகும் வெளிரங்கத்தில். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூற்றின்படி கிட்டத்தட்ட 10,500 வக்துகள் தொழுத சவாபு ரப்பிடத்தில் கிடைக்குது. ஒரு மாதம்தான் நம்ம தொழுகிறோம். ஒரு நாளைக்கு 5 ஃபரல் என்கிற அடிப்படையில் 5 வக்து, நான் சொல்கிறது தொழுகையை மட்டும். நோன்பு ஒரு ஃபரலு தான், மற்ற ஜக்காத்தை கொடுத்தால் அது ஒரு ஃபரலு. அந்த ஃபரலுக்கும் அதுபோல தான் 70 நோன்பு வைத்ததனுடைய சவாபை அல்லாஹ் தருகிறான். ஹதீஸில் தெளிவாக வருகிறது, ஒரு ஃபரலை நாம் நிறைவேற்றினால் அதற்கு 70 ஃபரலுடைய சவாபு ரப்பிடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட தொழுகை என்கிற ஒரு ஃபரலான அமலை நாம் நிறைவேற்றிவிட்டால், மாதம் முழுவதும் கலாவாக்காமல் நிறைவேற்றிவிட்டால், அதாவது கலாவாக நிறைவேற்றினாலும், அல்லாஹுடைய நாட்டில் நம்ம உறங்கிட்டோம் கொட்டுட்டோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நம்ம யாரும் வேணுமென்று கலாவாக்க போகிறதில்லை. ஃபரலை நாம் நிறைவேற்றினால் 70 ஃபரலுடைய சவாபுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களுக்கு கொடுத்திராத ஒரு இடத்தை ரமலானுக்கு தந்தார்கள். அந்த மாதம் முழுவதும் நாம் நிறைவேற்றுகிற ஒவ்வொரு ஃபரலுக்கும் 70 ஃபரலுடைய சவாப். அப்போ 10,500 வக்துங்கிறது பெரிய பாக்கியம் இல்லையா? ரமலானை அடைவதே ஒரு பெரிய பாக்கியம்தான் இஸ்லாமிய பெரியவர்களே. உண்மையில் நான் ஒரு மகிழ்ச்சியோடு சொல்வேன், ஒரு மனிதருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரமலானை அடைகிற தௌஃபீக்கை தந்துவிட்டால் அதற்கு நிகரான பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. ஆமாம், உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை காட்டிலும் ரமலானை அடைந்து அதை பயன்படுத்தியவருடைய அந்தஸ்து மேல். ஹதீஸின் வழியாக நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு 2 பேர் வந்தார்கள் வெளியூரில் இருந்து. முழுக்க மதீனாவிலே தங்கிடணும்னு வந்தாங்க. அப்படி வரக்கூடிய நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் மரித்தான மேலான பெரியவர்களை, ரமலானை அடைவதே பெரும் பாக்கியம் என்பது ஹதீஸின் வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். 2 தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாயகத்தினுடைய சபைக்கு வருகிறார்கள். மதீனாவிலேயே தங்கிவிடும் நோக்கத்தில் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ஹதரத் அபூ தல்ஆ அல்லது தல்ஆ ரலியல்லாஹு அன்ஹுங்கிற அந்த நபி தோழரிடத்தில் இந்த 2 பேரையும் ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் இந்த 2 பேரை என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்கள், அவர்களுக்கான உணவு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் என்று அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு போருடைய தேவை ஏற்பட்டது. அந்த இருவரிலே ஒருவர் போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார். இந்த வந்த 2 பேரில் ஒருத்தர் நடந்த ஒரு போரிலே தான் கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார். அவருக்கு பின்பு சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு வருஷம் கழித்து, ஹதீஸினுடைய கருத்தின்படி 1 வருஷம் கழித்து மற்றொருவர் இயற்கையாக மரணம் எய்தினார். போரில் கலக்கவில்லை, வீட்டிலே அவர் மரணத்தை அவர் அடைந்தார். 2 பேருடைய மரணத்திற்கு பின்பும் அவர்களை பராமரித்து வந்த ஹதரத் தல்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவில் பார்க்கிறார்கள். கனவிலை பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாசலில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. உள்ளிருந்து ஒருவர் வருகிறார். வந்து அங்கே வெளியே நிற்கக்கூடிய 2 பேரில் முதலாவது மரணித்தார் அல்லவா, முதலாவது மரணித்த நபர், அதாவது ஷஹீதாக, அவரை அழைத்து உள்ளே செல்கிறார். அதை அடுத்து 1 வருஷம் கழித்து மரணித்த, சாதாரணமாக இயற்கையாக மரணித்த அந்த நபரை 2வது அழைத்து செல்கிறார். அந்த 2வது அழைத்து செல்லப்பட்ட நபர் இவரை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க.
மூன்றாவதாக அந்த மலக்கு வந்து இவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்போ அவங்க தூக்கத்திலிருந்து முழித்தாங்க. மறுநாள் காலையில் நபியினுடைய அந்த தர்பாருக்கு மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த பேச்சு நடைபெறுது. இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன், அந்த ஷஹீதை விட இயற்கையாக மரணித்த நபர் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாக நான் கண்டேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் கண்ட கனவை எடுத்துரைக்கிறாங்க. நபி உடனே கேட்டாங்களாம், இதில் என்னப்பா உனக்கு ஆச்சரியம் இருக்குது, அவர் ஷஹீது தான், ஆனால் அவருக்கு பிறகு இவர் 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறாள், ரமலானை அடைந்திருப்பாரா இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தையே குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்போ ஒரு ரமலானை அடைந்திருக்கிறாரா இல்லையா, அப்போ அந்த ரமலானை அடைந்த மட்டுக்கும் அவர் அதை பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக அதை கழித்திருப்பார், அதனால் ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். மேலான பெரியவர்களே, அப்படியானால் ரமலானை அடைவதே பெரும் பாக்கியம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரமலானை அடைந்ததும் முழுக்க முதல் கட்டமாக மக்ஃபிரத்திற்கு நாம் முன்னே தயாராகிவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய இந்த 11 மாதங்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் பிராயச்சித்தம் தேடிவிட வேண்டும். நாம் பாவம் செய்திருக்கிறோம், மற்ற நாட்களில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், ஆனால் ரமலானை அந்த பாவ மன்னிப்பிற்கு நாம் அதிகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் ஹதீஸிலேயே வருது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்படி, அதாவது அந்த மெம்பர் படியில் ஏறுகிற போது ஜிப்ரீலுடைய துவாவுக்கு ஆமீன் சொன்னாங்கன்னு வருது இல்லையா. அப்போ அதில் ஒன்று வருது, யார் ரமலானை அடைந்து தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளவில்லையோ, மக்ஃபிரத்து தேடவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் துவா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க இல்லையா. அப்போ ரமலான் என்பது நமக்கு வருவதே எதற்கென்று சொன்னால், அமல்களை அதிகமாக செய்வதோடு நம்முடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இது. உண்மையில் நாம் ரமலானை பெரிய பாக்கியமாகத்தான் கருதுகிறோம். மற்ற மாதங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சிறப்பு இல்லை. சொர்க்கத்தின் வாசல்கள் முழுக்க 30 நாளும் திறந்து வைக்கப்படுகிறது. புருனை தாருசலாமில் அந்த மன்னருடைய மாளிகை ஒவ்வொரு பெருநாளுக்கு மட்டும் திறந்து வைக்கப்படும். ஸ்தானா என்று சொல்வார்கள். அதற்கென பஸ்ஸு போகும். அதில் யாருனாலும் போய் என்ன செய்யலாங்க, மன்னருடைய மாளிகையை கண்டு அங்கே உலாவலாம், மன்னரத்தில் கை கொழுக்கலாம். வருஷத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை. அதுபோல சொர்க்கம் என்பது வருஷத்திற்கு 1 முறை ரமலான் மாதம் முழுவதும் முழுக்க திறந்து வைக்கப்படுகிறது. அதற்கு நேர் மாற்றமாக நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகிறது. ஷைத்தான் முழுக்க விலங்கிடப்பட்டு விடுகிறான் என்று சொன்னால் இதுவெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அப்போ மக்ஃபிரத்தை கொண்டு கழிக்க வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும். சக்தி உள்ளவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக நோன்பு நோற்க வேண்டும். நாம் எதையும் காரணமாக சொல்ல வேண்டாம், என்னால் பசியை தாங்க முடியாது, அப்படி இப்படி. நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் விதிவிலக்கு. மற்றபடி யாருக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சக்தியை தந்திருக்கிறான் அவங்க எல்லோருமே நோன்பு வைக்க வேண்டும். காரணம், நோன்பு என்ன மாதிரியான ஒரு அமல் அப்படின்னா, முகஸ்துதியே இல்லாத ஒரு அமல். ஒருத்தர் தொழுகிறாருன்னா அவர் தொழுகை சில சமயம் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி ஆகிவிடுமா. தொழுது கொண்டு இருப்பார், ஒருவர் வருவதை பார்த்ததும் அந்த தொழுகையில் அவரையே அறியாமல் கொஞ்சம் முகஸ்துதியை கலக்கலாம். ஆனால் நோன்பு எப்படிப்பட்ட இபாதத் அப்படின்னா, ஹஜரத்து இமாம் பைஹகி அவங்க தன்னுடைய ஷுஅபுல் ஈமான் என்கிற கிதாபில் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லைஸ ஃபிஸ் ஸியாமி ரியாஉன், நோன்பிலே முகஸ்துதி இல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படின்னா நோன்பு எவ்வளோ பெரிய இபாதத்து பாருங்கள். முகஸ்துதியை நம்ம அதில், ஏன்னா நம்ம யார்த்தையும் வாலண்டரியாக போய் நான் நோம்பாளின்னு சொல்ல மாட்டோம். பொதுவாகவே பாருங்களேன், வருஷம் முழுவதும் சில பேர் திங்கள் வியாழன் மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு வைக்கிற ஆதத்து உள்ளவங்க, பழக்கம் உள்ளவங்க, தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாருமே என்ன செய்கிறதில்ல, விளம்பரப்படுத்துறதில்லை, நான் நோம்பாளின்னு. ஏன்? அது அல்லாஹுக்கும் இவருக்குமான ரகசியம். அதைத்தான் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஃபிஸ் ஸியாமி ரியாஉன், நோன்பிலே கிடையாது முகஸ்துதி. அதனால தான் மற்ற அமல்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கூலி என்ன என்பதை சொல்லிவிட்டான். நோன்புக்கு மட்டும் அல்லாஹு கூலியை சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் ஹதீஸ குதுசியில, அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அது என்ன எவ்வளவு என்பது யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு முகஸ்துதி இல்லாத ரப்புக்கு மட்டுமே நிறைவேற்றப்படக்கூடிய அமலாக நோன்பு இருப்பது தான் இதற்கான ஸ்பெஷல்.
மேலான பெரியோர்களே, நாம் அதை வரவேற்க காத்திருக்கிறோம். ஒரு விருந்தினரை உபசரிப்பதற்காக எப்படி நாம் நம்மை தயார்படுத்தி கொள்வோமோ, நம்ம வீட்டிற்கு ஒரு கெஸ்ட் வருகிறார் என்று சொன்னால் நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிறோம், நம்முடைய சுகங்களை நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு எல்லாமே செய்வோம். அவருக்கென ஒரு தனி அறையை ஒதுக்குவோம், அவருக்கென விசேஷமான உணவுகளை நாம் தயார் செய்து கொடுப்போம். ஒருவேளை நம்மிடத்தில் காசு பணங்கள் கம்மியாக இருந்தாலும் எப்படியாவது அவரை கவனிக்கிறபடி கவனிப்போம். அதுபோல தான் ரமலான் என்பது ஒரு கெஸ்ட்டை போல நம்மிடத்தில் வருகிறது. அதை நாம் எந்த அளவிற்கு கவனிக்கிறோமோ அந்த அளவிற்கு இன்னும் பல ஆண்டுகள் ரமலானை நம்மால் அடைய முடியும். பல செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் ரமலானை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பெரும் பாக்கியங்களை கொடுக்கிறான். அவர் ஒருவேளை மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, நுசுகத்துல் மஜாலிஸ் என்கிற கிதாபில் ஒரு செய்தி, ஒரு மஜூசி, ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், மாற்று மத சகோதரர் ஒருவர் ரமலானுடைய காலத்திலே அவருடைய மகனார் பகிரங்கமாக டீ குடித்து கொண்டிருப்பதை, அதாவது ஒரு கடையில் அவர் உணவோ அல்லது டீயோ அருந்தி கொண்டிருப்பதை பார்த்து அவர் கோபப்பட்டார். யார்? இந்த தந்தை, மஜூசியான நெருப்பை வணங்கக்கூடிய இந்த தந்தை மகன் மீது கோபப்பட்டு மகனை அடித்து விட்டார். நீ என்ன இந்த மாதத்தை அவமதிக்கிற? இது ரம்ஜானுடைய மாதம் இல்லையா? முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு நோற்று பகலிலே அவர்கள் பசித்தும் தாகித்தும் இருக்கிறார்கள். நீ அவர்களுடைய கண்களுக்கு தெரிவது போல டீயை குடித்து கொண்டு உணவை உண்டு கொண்டிருக்கிறாய் என்று கோபப்பட்டு மகனாரை அடித்து விட்டார். ஒரு வாரம் கழித்து இந்த தந்தை இறந்து போகிறார். இறந்து அன்றைய தினமே அல்லது மறுநாள் அந்த ஊரில் உண்டான ஒரு ஆலிமுடைய கனவில் இந்த மஜூசி, இந்த நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார் அல்லவா, இவர் சொர்க்கத்தில் இருப்பது போல கனவுல கண்டார். யார்? அந்த ஊரில் உண்டான மனிதர். கனவுலையே சந்தேகத்தை கேட்டுட்டார். எப்படி சொர்க்கம் சாத்தியம்? இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன்னார். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நபருக்கு இப்படின்னு குர்ஆனில் வந்திருக்குது, நீங்கள் எப்படி சொர்க்கத்தில் இருக்கீங்க என்று கேட்டதற்கு அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு மரணத்தை தழுவதற்கு முன்பு ஹிதாயத்தை நசீபாக்கினான், ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தான், நான் ஏற்றுக்கொண்டேன், அதன் பின்பு மரணித்தேன். அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரமலானை நான் கண்ணியப்படுத்தியதின் பரக்கத்தினால். என் மகனை நான் அடித்தேன் அல்லவா கோபப்பட்டு. எதற்காக? இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும், இது முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகனாரை நான் கண்டித்து ரமலானை கண்ணியப்படுத்தினேன். அதற்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஈமான், ஹிதாயத்து. எனவே அதற்கு பின்பு நான் மரணித்தேன் என்று சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தை ஒரு பெரிய வெகுமதியாக தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் பேசினார்கள். அதுவும் திரைக்கு பின்னால் 70,000 திரைகள் மூசாவிற்கும் ஹதரத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மத்தியிலும் இருந்ததாம். ஆனால் இந்த உம்மத்தை சார்ந்த நோன்பாளிகள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே திரையில்லாமல் பேசுகிறார்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், அக்ரம் தனி பித் தக்லீமி, அல்லாஹுவே நீ என்னோடு பேசுவதை கொண்டு என்னை நீ கண்ணியப்படுத்தினாய், ஃபஹல் அஅதைதா அஹதம் மிஸ்லதாலிக், இதுபோல் யாருக்காவது இந்த பாக்கியத்தை நீ கொடுத்துருக்கிறியா? உண்மைதானங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் யாரும் அல்லாஹ்விடத்தில் பேசினதோ கொண்டதோ இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை யாரும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசினதோ கொண்டதோ இல்லை. அப்போ அதனால் அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ என்னுடன் சம்பாஷணை செய்வதை கொண்டு என்னை நீ சங்கைப்படுத்தினாய், வேறு யாருக்கேனும் இந்த பாக்கியை தந்திருக்கிறாயா என்று கேட்டபோது அல்லாஹு தாலா சொன்னானாம், இன்னலி இபாதன், எனக்கென சில அடியார்கள் உண்டு, உஹ்ரிஜுஹும் ஃபி ஆஹிரி ஸமான், அவர்களை நான் உலக இறுதி காலத்தில் அவர்களை நான் துன்யாவிலே வரவழைப்பேன். இந்த உம்மத்தை தான் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறான். எனக்கென சில அடியார்கள் உண்டு, அவர்களை நான் ஆஹிரு ஸமானிலே உலக இறுதி நாளுக்கு முன்பு வரவழைப்பேன். ஓ குரிமுகும் பி ஷஹ்ரி ரமலான், அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவேன். 2 விஷயம் பாருங்கள். ஒன்று, உலக இறுதி காலத்தில் நான் வெளியாக்குவேன் என்று சொன்னால் இந்த உம்மத்தை முஹம்மதியா தான் அங்கே கருத்து. இரண்டாவது, ஓ குரிமுகும் பி ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தை கொண்டு அவர்களை நான் கண்ணியப்படுத்துவேன். மூன்றாவது, ஃபஅகூன அக்ரப லிஅஹதிஹிம் மின்க, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் நான் உங்களை விட மிக நெருக்கமானவனாக ஆகுவேன்.
அவர்கள் என்னிடத்திலே நோன்பு திறக்கிற போது பேசுகிற அவர்களுடைய அந்த ஒவ்வொரு துவாக்களும் என்னிடத்தில் நேரடியாக பேசுவதாக அமையும் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான். மேலான பெரியவர்களே, இதுவெல்லாம் ரமலான் குறித்து நாம் அறிந்துள்ள செய்திகள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தை நாம் முழுக்க அமல்களில் மட்டுமே செலவழிப்போம். இது பெரிய கிஃப்ட்டு. இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி அல்லாஹ்விடத்தில் திரளான சவாபுகளோடு போக முடியும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரை நமக்கு நன்மைகளுடைய மதிப்புகளும் மரியாதைகளும் தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய காசு பணங்களின் மதிப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலே நன்மைகளுக்கு இல்லை. ஆனால் மறுமையில் முழுக்க நன்மைகள் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். பாவங்கள் நம்மை காலை வாரிவிடும், நன்மைகள் நமக்கு கை கொடுக்கும் என்று சொன்னால் அந்த நன்மைகளை நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அல்லாஹு தாலா நன்மைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் இவ்வளவு செய்யுங்க அவ்வளவு செய்யுங்கன்னு சொல்லலைங்க. ஃபரலான அமல்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? தொழுகை என்பது 5 வக்து, ரமலான் என்பது வருஷத்திலே ஒரு மாதம். ஆனால் அது அல்லாத மற்ற நன்மைகளுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான்? ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளிலே நீங்கள் ஒருவர் அடுத்தவரை முந்துங்கள்னு சொல்கிறான்ல. ஏனென்றால் மறுமையிலே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று நன்மைகள் மட்டும்தான். நாம் நம்முடைய குடும்ப பாரம்பரியமாகட்டும், நம்முடைய மற்ற விஷயங்களாகட்டும், அதுவெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த கண்ணியங்கள். மறுமையில் ரப்பிடத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒன்றாக அமைவது நன்மைகள். அதை நாம் எல்லா மாதங்களிலும் செய்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தை நாம் முழுசாக பயன்படுத்திக்கிறோம். இந்த இளைஞர்கள் இவர்கள் பகல் பொழுது ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே வர்றாங்க. அதுவெல்லாம் ஒரு இபாதத்தான நேரம். ஒன்றும் இபாதத்தை செய்யணும். நாம் ஒரு சகோதர பாசத்தோடு சொல்கிறேன், எல்லா ஊர்களையும் இதை நாம் பார்க்குறோம். ஒன்றும் நாம் அந்த ராத்திரிகளை நாம் இபாதத்தில் கழிக்கணும், இல்லைன்னா உறங்கிடணும். அதாவது அந்த ஒவ்வொரு இரவுகளுமே அல்லாஹு தாலாவுடைய பார்வைகள் கவனங்கள் துன்யாவை நோக்கி இருக்குதுன்னு சொல்லும்போது நாம் அதை வீணாக கழித்தால் எவ்வளோ பெரிய அபாக்கியமாக ஆகும். எனவே இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்களுடைய வீட்டிலே குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இரவு நேரங்களை இபாதத்துகளிலே கழிப்பது, பகல் நேரங்களை நோன்பு நோற்று அதை கழிப்பது. அதுபோல் நோன்பு நோற்று கொண்டும் யாராவது நம்மிடத்தில் யாரை பற்றியாவது பேசத் தொடங்கினார், இதையும் நான் ஒரு சகோதர வாஞ்சையோடு சொல்கிறேன். யாராவது நம்மள்கிட்ட ஒருத்தரை பற்றி பேச தொடங்கினா அது வேண்டாமே, விட்டுலாமே. புனித ரமலானுடைய மாதம் நம்ம ஏன் இன்னொருத்தரை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுவானே? இல்லைங்க பாய், நம்ம அவர்கிட்ட உள்ளது தான் பேசுகிறோம். ஆனால் உள்ளது பேசுகிறதுக்கு பேர் தாங்க புறம். இல்லாததை பேசுவதற்கு பேர் அவதூறு. அது அதை விட பெரிய குற்றம் இல்லையா? எதுவுமே இல்லாமல் நம்முடைய நாவை பாதுகாப்பதும் ஒரு பெரிய நோன்பு தான். நோன்பு என்பது வெறுமனே தாகித்திருப்பதும் பசித்திருப்பது மட்டுமல்ல, நம்முடைய நாவுக்கும் நாம் பூட்டு போட வேண்டும். சொல்வார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. நிறைய நோன்பாளிகளுக்கு அவர்கள் பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது. ஹதீஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. அவருடைய நோன்பின் மூலம் வெறும் பசித்திருந்தது மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மைகள் கிடைக்காமல் போயிடுது. ஏன்? இதுபோல் புறம் பேசுவதாலோ அல்லது அதை பாவமான காரியங்களில் அந்த நோன்புடைய பகலை கழிப்பதினால். எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிகளிலே நீங்கள் தொழவாருங்கள், தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதுங்கள், பிறகு உறங்கி விடுங்கள். கோட்டக்குப்பத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க, ரொம்ப சிறிய வயது டாக்டர், ஒரு 30-32 வயசுக்குள்ளே அவருக்கு இருக்காது. அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை நிறைந்த சுகத்தை தரட்டும். ரொம்ப சாலிகான மனிதர். எப்படின்னா அவர் அவ்வளவு பிஸிக்கு மத்தியிலேயும் ஒவ்வொரு வக்துக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு ஜுஸ் ஓதிட்டு போவார். ரொம்ப ஒரு சாலிகான மனிதர். எதற்காக நான் சொல்கிறேன்னா, அவர் ஒரு இளைஞர். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சில நேரம் அமர்ந்து ஓதிவிட்டு தான் கிளினிக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு பேரார்வம் இருக்கிறது அமல்கள் மீது. அதை நாம் கவனத்தில் வைக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் கொஞ்சம் ஓதிக்கொள்ள வேண்டும். அசருக்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் நாம் திக்ரு செய்வோம். அது திக்ருக்குன்னு ஒதுக்கிட்டு லுஹருக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஓதுனோம்னா குர்ஆனை ஓதுனாலே ஒரு சக்கீனத் இறங்குது, அழகாக உறக்கம் வரும். அப்படியே நம்ம உறங்கிடலாம். பாருங்கள், எந்த வீண் பேச்சுக்கும் வழி இல்லை. மகரிபுக்கு பிறகு நாம் சிறிது ஓய்வு எடுத்து விட்டு இஷாவுக்கு தராவிஹிக்கு வந்து விட்டால் நின்று தொழுவதற்கு நமக்கு ஒரு வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிளான், ஒரு திட்டங்கள். இதுதான் ரமலானை வரவேற்பு இருக்குன்னான முராத் என்கிற கருத்து இதுதான். அப்போ நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் கவனத்தில் வைக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானை மக்ஃபிரத்தை கொண்டு கழிக்க வேண்டும். ரப்பிடத்தில் நம்முடைய பாவங்களுக்கு முழுக்க மன்னிப்பு தேட விட வேண்டும். அதே போல் அமல்கள் செய்யக்கூடிய சான்சஸ்கள் இதில் நிறைய இருப்பதனால எவ்வளவு முடியுமோ அமல் செய்வதில் நாம் முன்னெடுக்க வேண்டும். தாய்மார்களிடத்திலையும் சொல்ல வேண்டும், அவர்களுக்கும் எவ்வளவு முடியுமோ
அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு பகலிலே சமையல் வேலைகள் இல்லை என்பதனால் அவர்களுக்கு மிகுந்த அதிகமான நேரங்கள் கிடைக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு. ஹப்ஸா பின்த் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா இந்த உம்மத்திலே உண்டான ஒரு பெரிய ஸ்ரீதேவியான பெண்மணி. அவர்கள் 35 ஆண்டு காலங்கள் குர்ஆனுடைய பணியை மேற்கொண்டார்கள். அதாவது அவர்கள் மிகப்பெரிய காரியத்தான பெண்மணி, கிராத்துடைய அந்த துறை சார்ந்த பெண்மணி. அவர்கள் ஒரு மதரசாவிலே குர்ஆனுடைய அந்த குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமை தாய்மார்களும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனித ரமலானை அடைந்து அதை பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதல் 10 அவனுடைய ரஹ்மத்தை முழுமையாக அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 2வது 10 அல்லாஹ் அவனுடைய மேலான மக்ஃபிரத்தை நமக்கு கிடைக்க தௌஃபீக் செய்வானாக. 3வது 10 நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டும் மருத்துவமனை சிரமங்களேற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்களேற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வே நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவை ஆதரவு வைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா ஃபித்தாரைன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த நிகழ்வை பயனுள்ளதாக அமைத்து அவனிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றதாக அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு காமத்து 8:15 மணிக்கு நம்ம நேருடு பள்ளியில் நடைபெறும். எல்லாரும் தொழுகையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في شعبان وبلغنا شهر رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.